இப்போலாம் ஒரு படத்தோட பட்ஜெட் 1000 கோடி. அதுல ஆக்டர்ஸ்க்கு மட்டுமே 100 கோடி ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படி இருந்தும் சில படங்கள் ஃபிளாப் தான் ஆகுது. இதுக்கு மத்தியில ஒரு படம் கம்மி பட்ஜெட்ல எடுத்து அதிக பட்ஜெட் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆபீஸே அசத்து இருக்குன்னு தான் சொல்லலாம். அந்த படம் வேற எதுவும் இல்லைங்க, சர்வமாயா. படத்தை ஓபன் பண்ணா எல்லாமே ஒரு மாயை தான். நிவின் பாலியோட அந்த அழகான கம்பேக், அந்த கோஸ்டோட கியூட் ரியாக்ஷன், இந்த படத்தை பார்த்த எல்லாருமே ஹோல்சமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த படத்தோட ரியல் ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா? இந்த படத்தோட பட்ஜெட்டே 15 கோடி தான். ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல அடிச்சது பாருங்க 150 கோடி. கரெக்டா சொல்லணும்னா 10 டைம்ஸ் ப்ராஃபிட் அதிகமா இந்த படம் ஏர்ன் பண்ணி கொடுத்திருக்குது. இதுதான் இப்போ சினிமால ஒரு ரியல் வைப் ஷிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான். நிவின் பாலி ஒரு 8th ஸ்டார் இருப்பாரு. அவரோட குடும்பம் மொத்தமே பிரீஸ்டா இருப்பாங்க. ஆனா இவரு மியூசிக் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஒரு காலகட்டத்துல இவருமே ஊருக்கு போயிட்டு பிரீஸ்ட் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். அங்கதான் என்ட்ரி தராங்க நம்ம டிலிலு, ஒரு அழகான கோஸ்ட். அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது என்ன, ட்ரெஸ் ஆர்டர் பண்றது என்ன, நிவின் பாலிய டார்ச்சர் பண்ணியே எடுத்துடுவாங்க. அங்கதான் வருது ஒரு ட்விஸ்ட். ஆனா அத நான் சொல்ல மாட்டேன், நீங்களே படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. இந்த படத்தோட ரியல் சக்சஸ் என்ன தெரியுமா? சிம்பிளிசிட்டி. தமிழ் சினிமால இப்போலாம் ஹீரோஸை சூப்பர் ஹியூமனா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஜிக்கே இல்லாத மாசிங், ஸ்லோ மோஷன், பிஜிஎம், விஎஃப்எக்ஸ்னு அதுக்கே ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா சர்வமய மாதிரியான படங்கள் என்ன சொல்லுதுன்னா, இங்க நான் தாண்டா கிங் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி தான் கிங்கே அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா கோடி கணக்குல ஸ்டார்ஸுக்கு செலவு பண்றதை விட அதுல கொஞ்சோண்டு காசு ஸ்கிரிப்ட்ல செலவு பண்ணா ஒரு அழகான கண்டென்ட் வரும் அப்படிங்கறத சர்வமய படம் மூலியமா நிவின் பாலி ஆணித்தரமா தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல இருந்து தமிழ் சினிமாக்கு என்ன லெசன் இருக்கு தெரியுமா? அதிக காசை விஎஃப்எக்ஸ், ஸ்டார் வேல்யூ, பிஜிஎம், லொகேஷன், செட் அப்படி இப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் மக்களை கட்டி போட முடியாது. ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தாதான் மக்கள் தியேட்டருக்கு போய் அந்த படத்துக்கு சப்போர்ட் தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் நடிகர் ஆரி அர்ஜுனா 4th Floor மூவியோட பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெரிய பட்ஜெட் இருக்கிற மூவி எல்லாம் பிஆர்ஸ் வச்சு லட்சமா ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ப்ரமோஷன் பண்றாங்க. ஆனா நாங்களே ஸ்மால் பட்ஜெட் மூவி, எங்களோட டைரக்டர்ஸ் எல்லாருமே டெபியூட் டைரக்டர் தான். சோ நாங்க ப்ரமோஷனுக்கு லட்சமா ஸ்பெண்ட் பண்ணணும்னா எங்க போவோம்? தியேட்டர்காரங்களே எங்களோட மூவிக்கு சீட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருப்பாரு. இதுக்கெல்லாம் இடையில நிவின் பாலியோட சர்வமய மூலியமான இந்த கம்பேக் தான் நல்ல கதைகளை மக்கள் வரவேற்பாங்க, நல்ல கதைகளுக்கு மக்கள் கிரீன் சிக்னல் காமிப்பாங்க அப்படின்னு ஆணித்தரமா ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டார் வேல்யூனாலதான் படம் ஓடுதா, இல்ல நல்ல கதைகள்னால படம் ஓடுதா அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.